சௌமியா அன்புமணி வாரிசு அரசியல் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டிட்டி சொல்லுங்க. அவர் ஐடென்டிட்டி என்ன? அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு. ஐடென்டிட்டி ஸ்டாலின் அவங்க ஐடென்டிட்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில எம்பி நிற்கிறாரு, போட்டி போடுறாரு. அதிமுக யாரு? யாருடைய பையன்? சென்னை சவுத், சென்ட்ரல், நார்த் 3 எம்பி வேட்பாளர்கள். யாரு குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்க நிக்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? KN நேரு அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? தயவு செய்து வாரிசு அரசியல் கொச்சப்படுத்த. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக 2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்தி கடைசி கேள்விங்க, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறார், பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறார். பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட அது தவறு. வேலை பார்த்திருக்காங்க, வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேரு வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க, சௌமியா அதன் பிறகு அரசியல். இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.